ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த முயலை வச்சு டிஃபரெண்டான முறையில் சூப்பரான பிரியாணி செய்ய போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், தொடர்ந்து பாருங்க. இப்போ வாங்க நம்ம முயல் பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்கலாம். இந்த பிரியாணியை வடி பிரியாணி மெத்தட்ல செய்ய போறோம். முயலுக்கு ரொம்ப ரஃபா இருக்கிறதுனால சட்டில வேக பத்தாது. அதனால குக்கர்ல ஒரு 4-5 விசில் விட்டு 90% வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் மசாலா ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. ஒவ்வொன்றா பாருங்க. முதல்ல குக்கர் எடுத்துக்கலாம். முயல் கறி 4 கிலோ, 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிறிதளவு மஞ்சள் தூள், தேவையான உப்பு. இப்போ கொஞ்சமா தண்ணி ஊற்றி 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்திருக்கணும். மிச்ச தண்ணியை கறியோட சேர்த்து சுண்ட வச்சுக்கலாம். நிறைய பேர் முயல் கறியை சமைக்கிறதுனால பரிதாபப்படலாம். நாம யாரும் வீட்டில் வளர்க்குற முயலையோ அல்லது யார் ரொம்ப நேசிக்கிற முயலையோ வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணல. முயல் பண்ணையில் கறிக்காக வளர்க்குற முயலை தான் வாங்கிட்டு வந்து சமையல் பண்றோம். நிறைய பேர் இப்படி கறிக்காக வளர்த்து விற்கிறது தொழிலாக செய்யறாங்க. இப்படி எல்லாருமே பரிதாபப்பட்டு முயலை சாப்பிடலன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படும். அதனால யாரும் தவறா கமெண்ட் செய்ய வேணாம். அவ்வளவுதான். இந்த பிரியாணிக்கு மசாலாவை ரெடி பண்ணி அரிசியை வடிச்சு தம் வைப்போம். இதுக்கு முக்கியமானதே மசாலா ரெடி பண்றது தான். அது எப்படின்னு பாருங்க. மசாலா ரெடி பண்றதுக்கு முன்னாடி அடுப்புல கடாயை வச்சுக்கலாம். நாம 4 கிலோ அரிசி 4 கிலோ முயல்ல இந்த பிரியாணி செய்ய போறோம். இப்போ அலையாத்தி மரச்சக்கலாட்டினா சுத்தமான கடல் ஒரு 800 ml ஊற்றிக்கலாம். என்ன நல்லா சூடாயிருச்சு. 1 கிலோ 600 கிராம் வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாகணும். இப்போ எடுத்துடலாம். எண்ணெய் தேவைப்படும், எடுத்து வச்சுக்கோங்க. முயல் கறியை ரெட் மீட்னு சொல்லுவாங்க. இதுல கலோரி கொழுப்புலாம் மற்ற மாமிசங்களோட ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா புரதம் நிறைய இருக்கு. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த முயல் கறியை தொடர்ந்து சாப்பிடலாம். உங்க ஊர்களில் முயல் கறி கிடைச்சா மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயம் எல்லாம் பொரிச்சாச்சு. இந்த நேரத்தில் 4 கிலோ பாஸ்மதி அரிசியை களைஞ்சு ஊற வச்சுக்கலாம். பிரியாணிக்கு சட்டையை எடுத்துக்கலாம். முதல்ல வேக வச்ச முயல் கறி 4 கிலோ. இதுல பட்டை கிராம் ஏலக்காய் 8 துண்டு போட்டுக்கலாம். அடுத்து மிளகாய்த்தூள் 40 கிராம், கரம் மசாலா 20 கிராம், அப்புறம் ஜீரகத்தூள் 40 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன். மொத்தம் 8 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். 4 டேபிள் ஸ்பூன் நம்ம கறியை வேக வைக்கும்போது போட்டதுனால இப்போ 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்க பிராய்லர் கோழி செஞ்சீங்கன்னா அதை வேக வைக்காம டைரக்டா இந்த இடத்துல சேர்த்து 8 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தொடர்ந்து இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணியை செஞ்சிடலாம். இப்போ தயிர் 800 ml. அடுத்து மல்லித்தலை 2 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி, அப்புறம் 12 பச்சை மிளகா. இப்ப பொரிச்ச வெங்காயத்துல பாதி, பொரிச்ச எண்ணெயில பாதி, கடைசியா தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், பிரியாணி மசாலா ரெடி. இந்த மசாலாவில் உப்பு சுருக்குன்னு இருக்கணும். அதே போல மசாலா ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ அடுப்புல சட்டியை வச்சு அரிசியை ஒரு 80% வேக வச்சு அதை அப்படியே இந்த மசாலாவில் கொட்டி ஒரு 40 நிமிஷம் தம் போட்டு சும்மா சுட சுட சாப்பிட்டோம்னா அடடா சுவையான முயல் பிரியாணி ரெடி. ரைஸ் வடிக்க பாத்திரத்தை வச்சுக்கலாம். 12 லிட்டர் தண்ணி சூடாகட்டும். இப்போ இதுல 4 டேபிள் ஸ்பூன் சீரகம், அப்புறம் 4 பட்டை, 8 கிராம்பு, 8 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். அதே போல 4 பிரியாணி இலை, அப்புறம் சிறிதளவு மல்லித்தலை, அலையாத்தி கடலெண்ணெயை ஊற்றிக்கலாம். இந்த இடத்துல கலர் தேவைப்பட்டா கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக தேவையான உப்பு சோறுக்கு போடுற மாதிரி கரெக்டாக இருந்தால் போதும். இப்போ ஊற வச்ச பாசுமதி அரிசியை போட்டுக்கலாம். 80% வேகட்டும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வடிச்சிடலாம். வடிச்ச ரைஸை மசாலாவோட சமமாக கொட்டிக்கலாம். இதுக்கு மேல வடிச்ச தண்ணி 8 டம்ளர் ஊத்திக்கலாம். அப்புறம் மிச்சமுள்ள பொரிச்ச வெங்காயம், பொரிச்ச எண்ணெய், ஒரு கைப்பிடி மல்லித்தலை. அவ்வளவுதான். இப்ப அடுப்புல வச்சு தம் போட்டுக்கலாம். தம்மு எப்படி இருக்கணும்னா கீழே கொஞ்சம் கங்கு இருக்கணும், மேலே வெயிட்டு நிறைய கங்கு இருக்கணும். 10 நிமிஷம் கழிச்சு கீழே ஒரு கங்கு இருக்கக்கூடாது, எல்லா கங்கும் மேலே தான் இருக்கணும். இப்படியே ஒரு 40 நிமிஷம் தம் போட்டால் போதும். வீட்டில் செய்யும்போது சட்டிக்கில் தோசைகளை வச்சு மேலே வெயிட்டை வச்சு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் அதுக்கப்புறம் 30 நிமிஷம் சிம்லையும் வச்சு தம் வச்சா போதும். பச்சை சிக்கனாக இருந்தாலும் பசுப்பமாக நல்ல தம்மில் வெந்துடும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. அவ்வளோதான், 40 நிமிஷம் தம்மிலே இருந்துச்சு. இப்போ பிரியாணி திறந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.
ஃபுல்லாவே நம்ம டேஸ்ட் பண்ணலாம். முயல்ல நிறைய டிஷஸ் சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி ஹைதராபாத் ஸ்டைல்ல ஒரு தடவை பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.